ரோபோ சங்கர் அவர்களோட பர்சனல் டைரி ஒண்ணு சமீபத்தில கிடைச்சிருக்கு அப்படின்னும், அத படிச்சு பார்த்து அவங்களோட பொண்ணும் பயங்கரமா அழுதுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து நாம ஏகப்பட்ட செய்திகள பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில அவரோட பர்சனல் டைரி ஒண்ணு கிடைச்சிருக்காமாம். அந்த ஒரு டைரிய அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் படிச்சு பார்த்துருக்காங்க. குறிப்பா பல வருடங்களுக்கான டைரி வந்து அவரோட அறையில இருந்திருக்கு. ரோபோ சங்கர் சாருக்கு எப்போதுமே டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. அவர் வாழ்க்கையில என்ன நடந்தாலுமே அத அன்னைக்கு நைட்டே உட்காந்து எழுதுருவாராமா. அந்த மாரி ஏகப்பட்ட டைரீஸ் வந்து இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அவரோட டைரியில பார்த்தீங்கன்னா, அவரு முதல்ல எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு? யாருக்கு அவரு வாய்ப்பு குடுத்தா? முதல் படம் எப்ப நடந்துச்சு? முதல் ஷாட் என்ன நடிச்சாரு? முதல் அவார்ட் என்ன கிடைச்சுச்சு? அப்படின்னு எவ்ரி மைன்யூட் டீட்டெயில வந்து அந்த ஒரு டைரியில அவரு எழுதி வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃப அவரு எங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தாரு? அவங்கள எப்படி கல்யாணம் பண்ணாரு? அதுக்கப்புறமா அவரோட குடும்ப வாழ்க்கை என்ன மாதிரிலாம் மாறுச்சு? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள அந்த ஒரு டைரியில எழுதி வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. குறிப்பா அவர் வாழ்க்கையில பட்ட ஏகப்பட்ட கஷ்டங்களையும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தெல்லாம் தான் குடும்பத்தோட சேர்ந்து எப்படி கடந்து வந்தேன் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காரு. இப்படி நெறைய விஷயங்கள அந்த டைரியில அவரு நோட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இது எல்லாமே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது அவர் ஷூட்டிங்ல இருக்கும்போது தான் மயங்கி விழுந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. அதற்கு முந்தின நாள் வரைக்குமே என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. குறிப்பா மஞ்சள் காமாலையில அவர் பாதிக்கப்பட்டிருக்கும்போது என்னெல்லாம் அனுபவிச்சாரு, அத அவங்க குடும்பம் எப்படி கூட்டி வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே எமோஷனலா எழுதியிருந்திருக்காரு. அத தான் படிச்சுட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப எமோஷனல் ஆகியிருக்காங்க. அவ்வளோ கஷ்ட காலத்தில இருந்தெல்லாம் அவர காப்பாத்தி கூட்டி வந்துட்டோம். ஆனா இப்ப அவர இப்படி நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. இந்த விஷயங்கள் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பார்க்கும்போது நமக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகையான வனிதா விஜயகுமார் ரோபோ சங்கர் அவர்களோட இறப்பு பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரோபோ சங்கர் சார 10 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்திருந்தேன். அவரு ரொம்பவே ஆரோக்கியமா இருந்தாரு. பட் அப்ப வந்து அவரோட உடலுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. "என்னாச்சு சார்? ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி நான் கேட்டேன். அப்ப மஞ்சள் காமாலையோட நோய் வந்து அறிகுறி மறுபடியும் என் உடம்புல தென்படுது. அதற்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அதான் கொஞ்சம் டயர்டா இருக்க மாரி இருக்கு அப்படின்னு ரோபோ சங்கர் சார் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்து பேசியிருந்தேன். ரொம்பவே கலகலப்பான மனிதர். உண்மைய சொல்லணும்னா, அவங்களோட மனைவி மேல எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கு. ஏன்னா, மஞ்சள் காமாலை நோயிலிருந்து ஒருத்தர் வெளிய வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அத அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் பண்ணியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும்போது, அவர பார்த்து பக்குவப்படுத்தி மறுபடியும் கூட்டி வந்திருந்தாங்க. ஆனா, இப்ப மறுபடியும் அவருக்கு இந்த மாரி ஆகியிருக்கும்போது, உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்களோட மகளும், அதே மாரி அவரோட மனைவியும் இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா வனிதா பேசியிருந்தாங்க. அது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.